நம்மளுடைய வேலை நம்ம ஏதாவது ஒர்க் பண்றோம் இல்ல படிக்கிறோம், அதுல எப்படி ஆன்மீகத்தை கொண்டு வந்து அந்த ஒரு ஃபீல்டுல வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான விஷயம் தேவை, சந்தோஷம் தேவை. பிளஸ் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது. ஃபர்ஸ்ட் இன் இருக்கும், அப்புறம் டியூஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாரும் ஸ்கூல் காலேஜ்ல டியூஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ டியூஷன்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டை வந்து உங்களுடைய டியூஷன் மாஸ்டர் வந்து ஈஸியா சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்ட்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத கேள்விக்கு பதில் இல்ல அந்த ரோட் மேப் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. ஸோ ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு பதில் தெரியாது. ஒரு ஒரு லைஃப் சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்ல என்னுடைய ஆசைகள் இல்ல கோல்ஸை வந்து எப்படி அச்சீவ் பண்றது எனக்கு தெரியல, அதுக்கு யார் எனக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்ற நிறைய கேள்விக்கு வந்து நம்மளுக்கு பதில் வந்து இன்ட்யூஷன் மூலயமா தான் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கும். நம்ம வந்து மெடிடேஷன் பண்றோம். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கும், காமா இருக்கும். ஒரு சும்மா எப்படி சொல்றது, மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய மைண்ட்ல வந்து ஏதாவது இன்ட்யூஷன் வருது அப்படின்னா உங்களால ஈஸியா அதை வந்து பிடிக்க முடியும். இதுவே நீங்க வந்து ரொம்ப ஒரு டென்ஷன்ல இருக்கீங்களோ, இல்ல ரொம்ப ஒரு கோபத்துல இருக்கீங்க, இல்ல ரொம்ப ஒரு கவலையில இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு நிலையில வந்து நீங்க உங்களுடைய மைண்ட்ல பல யோசனைகள் இருக்கும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், இல்ல வந்து இத வந்து யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கவலை அப்படின்ற ஒரு நிலையில இருந்தீங்கன்னா இன்ட்யூஷன் வந்தா கூட அதை கேட்ச் பண்ண முடியாது. வர இன்ட்யூஷனும் வந்து நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணல, இதை மதிக்கல அப்படின்னா அது நம்மளுக்கு வராது. அதே மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வருது அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணலன்னா கூட நெக்ஸ்ட் டைம் இன்ட்யூஷன் வந்து வராது. ஸோ மாஸ்டர்ஸ் இப்போ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா நீங்க ரிசீவ் பண்ணாதான் அவரால் ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி பண்ண ஹெல்ப் வந்து அதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணாதான் மறுபடியும் ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு தோணும். அதே மாதிரிதான் இன்ட்யூஷன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிஎம்சி தமிழுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சப்ஜெக்ட் மேஜிக் பாத் ஆஃப் இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் புக்கு. அந்த மாஸ்டர் எழுதினவங்க பேர் வந்து ஃப்ளோரன்ஸ் ஸ்காவன் ஷின். அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சாதாரண வாழ்க்கைய வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி பெட்டர் பண்ணலாம், நம்மளுடைய வேலை நம்ம ஏதாவது ஒர்க் பண்றோம் இல்ல படிக்கிறோம், அதுல எப்படி ஆன்மீகத்தை கொண்டு வந்து அந்த ஒரு ஃபீல்டுல வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான விஷயம் தேவை, சந்தோஷம் தேவை. பிளஸ் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க நிறையவே சூப்பரா புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு புக் வந்து இந்த புக்கு, மேஜிக் பாத் ஆஃப் இன்ட்யூஷன். இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான புக் எழுதியிருக்காங்க, கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, லைஃபே ஒரு கேம் மாதிரி தான், அதை நீங்க விளையாட்டா விளையாடினாதான் அதுல ஈஸியா நீங்க வந்து முன்னேற முடியும். ஸோ அது எப்படின்றது அந்த அந்த புக்கும் வந்து சூப்பரா இருக்கும். பிகாஸ் இந்த ஆன்மீகம் லைஃப்ல வந்து இந்த இன்ட்யூஷன் எனக்கு வந்துச்சு, அதனால நான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு புதுசா வர ஒரு ஆன்மீகத்துல ஒருத்தர் புதுசா வராரு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் அவருக்கு தெரியணும்னு இருக்கும். ஓகே, இன்ட்யூஷன்னா என்ன,
இன்ட்யூஷன் அவங்களுக்கு வருது, நம்மளுக்கு எப்படி கொண்டு வர்றது, பிளஸ் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்ல எப்படி நம்ம இன்ட்யூஷனை வந்து யூஸ் பண்ணலாம், இல்ல அதை எப்படி நம்ம ஆஹ், அந்த இன்ட்யூஷன்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி கேட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காமன் கொஷின் வந்து இருக்கும். டியூஷன் அந்த இங்கிலீஷ்க்கான வார்த்தையை நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் இருக்கும், அப்புறம் டியூஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாரும் ஸ்கூல் காலேஜ்ல டியூஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ டியூஷன்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டை வந்து உங்களுடைய டியூஷன் மாஸ்டர் வந்து ஈஸியா சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்ட்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத கேள்விக்கு பதில் இல்ல அந்த ரோட் மேப் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. ஸோ ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு பதில் தெரியாது. ஒரு ஒரு லைஃப் சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்ல என்னுடைய ஆசைகள் இல்ல கோல்ஸை வந்து எப்படி அச்சீவ் பண்றது எனக்கு தெரியல, அதுக்கு யார் எனக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்ற நிறைய கேள்விக்கு வந்து நம்மளுக்கு பதில் வந்து இன்ட்யூஷன் மூலயமா தான் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கும். இது சில பேருக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமலே அதை யூஸ் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பட் அவங்களுக்கு தெரியாது அது இன்ட்யூஷன் மூலயமா தான் அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்திருக்குது அப்படின்னு. சில பேர் வந்து லைஃப்ல வந்து ரொம்ப ஸ்டக் ஆயிடுவாங்க. லைக் ஒரு முன்னேற்றமே இருக்காது, ஒரு ப்ரோக்ரஸ் இருக்காது, ஒரே இடத்துல வந்து இருப்பாங்க பல வருஷமா வந்து. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்யூஷன் வரும், பட் அது எப்படி அது இன்ட்யூஷனா இல்லையான்றது அந்த கேள்வியிலே வந்து அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லா வந்து போயிடும். ஸோ இந்த இன்ட்யூஷன் நம்ம வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்ல வந்து நீங்க கேள்விப்படுவீங்க, தேர்ட் டைமென்ஷன், ஃபோர்த் டைமென்ஷன், ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வந்து நீங்க கேட்பீங்க. ஸோ ஒரு நார்மல் லைஃப் இப்போ நம்ம பூமியில வந்து வாழ்றோம் அப்படின்னா அது ஒரு தேர்ட் டைமென்ஷன் அப்படின்றது நம்ம சொல்லலாம். பட் எப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கைய வந்து ஃபுல்லா இன்ட்யூஷன் மூலயமா வாழ்றீங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஒரு ஹையர் லெவல்ல வந்து நீங்க போயிடுவீங்க. ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய ரிஷிகள், பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்ட்யூஷன் சொல்லுதோ அது மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க, வேற எந்த வேலையும் அவங்க வந்து ஸோ அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ஈஸியா அவங்க என்ன வேலைக்கோசரம் வந்தாங்களோ என்ன பர்பஸ்க்காக வந்தாங்களோ அந்த வேலை வந்து பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. லைஃப் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத் ஜேர்னியா வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். ஓகே, இது வந்து ஒரு மேக்ஸ் சப்ஜெக்டோ இல்ல பிசிக்ஸ் சப்ஜெக்டோ யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. இது வந்து லைக் மெடிடேஷன் மாதிரி தான். மெடிடேஷன்ல உங்களுக்கு ஒரு 2 3 ஸ்டெப்ஸ் சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். லைக் நீங்க கண்ணை மூடணும், மூச்சு கவனிக்கணும், அதுக்கப்புறம் மெடிடேஷன் நீங்களே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உங்களுக்கு மெடிடேஷன்னா என்ன, அதுல என்ன பெனிஃபிட், அது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதான் தெரியும் மெடிடேஷன் உண்மையிலே பெனிஃபிட்டா இல்லையான்றது. அதே மாதிரிதான் இந்த இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு வந்து இன்ட்யூஷன் சொல்லும், நீ வந்து நார்த் சைட்ல போ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொருத்தருக்கு இன்ட்யூஷன் நீ சவுத்ல போ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்க வந்து அவருக்கு நார்த் வந்திருக்கு, எனக்கு சவுத் வந்திருக்கு, என்னோட இன்ட்யூஷன் தப்பு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொருடைய லைஃப் அனுபவங்கள் வேற, அவங்களுடைய வேலைகள் வேற. ஸோ அவங்களுக்கு வர இன்ட்யூஷனும் வந்து யூனிக்கா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே சேம் இன்ட்யூஷன் வரும் அப்படின்றதும் நம்ம வந்து சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து இந்த இன்ட்யூஷன் வந்து சின்ன வயசுல இருந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அது இன்ட்யூஷன்ன்றது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்க போயிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஆஹ், அது நீங்க நீங்க எதிர்பார்க்குற கம்பெனி இருக்காது, நீங்க எதிர்பார்க்குற விலை கூட இருக்காது. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ட்ரெஸ் வாங்கும் போது நீங்க வந்து மைண்டை யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகே, இது விலை ரொம்ப கம்மியா இருக்கு அதனால இது நம்ம வாங்கிடலாம், இல்ல இது ரொம்ப இந்த இந்த கம்பெனி வந்து சூப்பர் கம்பெனி, இவங்க தயாரிக்கிற ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இது வாங்கிடலாம்.
அப்படின்ற ஒரு மைண்ட், அந்த நாலேஜை வந்து நீங்க யூஸ் பண்ணாம நீங்க பியூர்லி வந்து நீங்க உங்களுடைய இன்ட்யூஷன் மூலியமா வாங்குறீங்க. இல்ல பேசிக்கலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண நிலைமையில இருக்க மாட்டீங்க. இது ஏன் பிடிச்சிருக்குன்னு நீங்க யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பதில் வராது. பிடிச்சிருக்கு அப்படிதான் நீங்க சொல்வீங்க தவிர இதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்குது, இவ்வளவு இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது, இது இந்த குவாலிட்டியில இருக்குது, இல்ல இது காட்டன் அந்த ஃபேப்ரிக்ல இருக்கு அப்படின்றது நீங்க எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. பட் உங்களுக்கு அது உள் உணர்வுல தோணி இருக்கும், இது ரொம்ப நல்லா இருக்குது, அவ்வளவுதான், அதனால நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்க உங்களுடைய லைஃப்ல ஒரு சில நல்ல விஷயங்கள், அது சின்ன பொருள் வாங்குறதுல இருந்து இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனோ, இல்ல நீங்க வீடு பாக்குறதோ, நீங்க ஒரு சில வீட்ல வந்து தங்குறதுக்கு போறீங்கன்னா அது அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த வீடு அது நீங்க வாங்கியிருக்கீங்களோ இல்ல ரெண்ட்ல இருக்கீங்களோ, அந்த டிசிஷன் எடுக்கும் போது நீங்க எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. இல்ல வாடகை ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அந்த வீடு நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்ல இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது, அதனால இந்த வீடை செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எதுவும் பின்னாடி நீங்க வந்து அந்த மைண்ட் பேஸ்டு டிசிஷன் எடுத்துக்க மாட்டீங்க. பஸ் பிடிச்சிருக்குது உங்களுக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்ற காரணம் உங்களுக்கு தெரியாது, பட் அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த வீடுல இருந்ததுக்கு அப்புறம் பல மாசங்கள் வருஷங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டு விடுறதுக்கே மனசு வராது. பிகாஸ் அவ்வளோ உங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க நீங்க எடுத்த டெசிஷன்ஸ் வந்து நீங்க ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி பாருங்க. எந்த ஒரு டிசிஷன், எந்த ஒரு முடிவு நான் எடுத்தது எனக்கு நல்லதா போயிருக்குது, எது வந்து சரியா போகல. ஸோ நல்லது போயிருக்குன்னா நான் அதை ஏன் இப்படி யோசிச்சிருக்கேன், ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்றது நீங்க கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு தெரிய வரும். அது பின்னாடி இன்ட்யூஷன் வந்து வேலை செஞ்சிருக்கும். எந்த முடிவு வந்து உங்களுக்கு சரியா போகலையோ, நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு வரலையோ, அதுக்கு பின்னாடி நீங்க யோசிக்கும் போது ரொம்ப அதுல நம்ம மைண்டை வந்து போட்டிருப்போம். ஸோ அதனால அந்த எதிர்பார்க்கிற ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. நம்ம வந்து மெடிடேஷன் பண்றோம். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கும், காமா இருக்கும். ஒரு சும்மா எப்படி சொல்றது, மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய மைண்ட்ல வந்து ஏதாவது இன்ட்யூஷன் வருது அப்படின்னா உங்களால ஈஸியா அதை வந்து பிடிக்க முடியும். இதுவே நீங்க வந்து ரொம்ப ஒரு டென்ஷன்ல இருக்கீங்களோ, இல்ல ரொம்ப ஒரு கோவத்துல இருக்கீங்க, இல்ல ரொம்ப ஒரு கவலையில இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு நிலையில வந்து நீங்க உங்களுடைய மைண்ட்ல பல யோசனைகள் இருக்கும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், இல்ல வந்து இத வந்து யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கவலை அப்படின்ற ஒரு நிலையில இருந்தீங்கன்னா இன்ட்யூஷன் வந்தா கூட அதை கேட்ச் பண்ண முடியாது. ஒரு 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 ரோடு இருக்குது, ரோட்ல வந்து ஒரு 100க்கு மேல வண்டிகள் இருக்கு அப்படின்னா ஃபுல்லி டிராஃபிக் ஜாம் ஆயிடும். ஸோ அதுல வந்து நீங்க ஸ்மூத்தா வந்து போக முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய மைண்ட்ல வந்து நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப ஓவரா வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கவலைனால, கோவம்னால, இல்ல பயத்தினால, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல போட போட என்ன ஆகும்னா வர இன்ட்யூஷன் கூட ஜாம் ஆயிட்டு போயிடும் ரிட்டர்ன்ல. நம்ம அதை கேட்சே பண்ண முடியாது. ஸோ இன்ட்யூஷன் எப்போ வரும், எப்போ வேணாலும் வரும். 24/7, 24 ஹவர்ஸ் நீங்க எப்போ கேட்குறீங்களோ வந்து அப்போ வரும். பட் நம்ம வந்து சரியான ஒரு மனநிலையில மைண்ட் ரிலாக்ஸ்ட் மைண்டா இருந்தா மட்டும்தான் இன்ட்யூஷன் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்க ஒரு கண்டிப்பா வந்து எல்லாரும் மெடிடேஷன் வந்து அதை நீங்க பண்றீங்கன்னா வெரி குட், பண்ணலன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ளஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. பிகாஸ் மெடிடேஷன் பண்றவங்க வந்து நார்மலாவே வந்து மைண்ட் காம் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இன்ட்யூஷன் பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து
இந்த இன்ட்யூஷன் வந்து இந்த மேடம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றாங்க இந்த புக்ல. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஜாப் கிடைச்சிருக்குது. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு ஜாப் போயிடும். ஸோ அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடத்துல கம்பெனில வந்து ஜாப் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஜாப் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு 3 இடத்துல வந்து ஆஃபர் வரும். அவங்க வந்து இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் இருக்காது. இப்போ ஜாப் வந்துச்சுன்னா ஒரே டைம்ல 3 ஆஃபர் வந்து வரும். ஸோ 3 ஆஃபரும் அவங்க வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒன்றுத்துல சேலரி அதிகமா இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப தூரத்துல இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப் கம்பெனிலையும் வந்து ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும். பெனிஃபிட்டும் இருக்கும், பெனிஃபிட் இல்லாமையும் இருக்கும். ஒரு சிலர் கம்பெனி வந்து தூரமா இருக்கும். ஸோ அது ரொம்ப டிராவல் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்க வந்து யூனிவர்சிட்டி கிட்ட இல்ல மாஸ்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் இல்லை, எனக்கு இப்போ ஜாப் வந்துச்சு, ரொம்ப நன்றி. பட் வந்த ஜாப் ஒன்று வராம ஒரே டைம்ல 3 ஆஃபர் எனக்கு வந்துச்சு. இப்போ நான் எது சூஸ் பண்றது அப்படின்றது தெரியல. ஸோ வந்து அவங்க இந்த மாதிரி இன்ட்யூஷன்ட்ட வந்து கேட்குறாங்க. நான் இன்ட்யூஷன் அப்படின்ற நான் சொல்றேன்னா, அது நீங்க யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல கடவுள்னு சொல்லலாம், இல்ல ஏதாவது மாஸ்டர்ன்னு சொல்லலாம், இல்ல உங்களுடைய பிடிச்ச குருவை கூட சொல்லலாம். ஸோ அது வந்து அல்டிமேட்லி சோர்ஸ்ல இருந்து தான் வருது. பட் அது ஏதாவது ஒரு நம்ம நேம் வைக்கணும். மார்னிங் காலையில எந்திரிச்சோடனே வந்து அவங்களுக்கு அந்த பீச்ல இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும். நார்மலா நம்ம பீச்சுக்கு போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர், அந்த தண்ணியோடைய சவுண்டு, அது எல்லாமே நம்மளுக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க காலையில எந்திரிச்சோடனே வந்து அந்த பீச்சோட சவுண்டு, அந்த பீச்சோட ஃப்ரெஷ் ஏர், அந்த சால்ட்டி வாட்டர், அந்த மாதிரி சம்திங் டேஸ்ட் மாதிரி அவங்களுக்கு தோணு இருக்குது உள்ளுணர்வுல. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே, அந்த 3 கம்பெனில வந்த ஆஃபர் வந்து நியூயார்க்கு, கலிஃபோர்னியா, அப்புறம் பாம் பீச். ஸோ இந்த பாம் பீச்ல பேர்ல தான் அந்த பீச்சு, அந்த ஃப்ரெஷ் ஏரு, அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து லிங்க் ஆயிருக்குது. ஸோ இங்க வந்து அவங்க அந்த வர இன்ட்யூஷனை வந்து காமன் சென்ஸும் கொஞ்சம் அப்ளை பண்றாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த பாம் பீச்சும் அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு வந்து இந்த ஃப்ரெஷ் ஏர், வாட்டருடைய சவுண்டு, அந்த மாதிரி விஷயங்கள் காலையிலேயே வந்தது உடனே வந்து அவங்க லிங்க் பண்றாங்க. ஓகே, பாம் பீச் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கம்பெனியா இருக்கும். அந்த இடத்துல நம்ம அந்த கம்பெனியை சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த கம்பெனி ஜாயின் பண்ணுவாங்க. கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி இன்ட்யூஷன் கைடன்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி பர்ஃபெக்டா அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு செட் ஆயிருது. ஸோ அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ப்ரமோஷனும் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். அவங்களுடைய growth வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன growth வந்ததோ அது உங்களுக்கு 2 வருஷத்துல வந்து வந்துருச்சு. இந்த ஒரு டிசிஷன் எடுத்ததுனால. அதே மாதிரி அவங்களுக்கு பழைய கம்பெனில வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளோ அந்த மாதிரி யாருமே கிடையாது. பட் இந்த ஒரு கம்பெனில வந்து அவங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல கம்யூனிட்டி, நல்ல ஒர்க் கலீக்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு செட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாங்க இந்த மேடம்க்கு. ஸோ அவங்க தான் இந்த கைடன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு புது இடத்துல இருந்தா கூட அவங்க அந்த இடத்துக்கு முன்னாடி போனதே இல்லை. ஸோ அதுவே வந்து ஒரு ரிஸ்க் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்குது. பட் இருந்தாலும் வந்து அவங்க அந்த ரிஸ்க் எடுத்துட்டு அந்த ஒரு டிசிஷன் எடுத்ததுனால அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்யூஷன் வந்து சில பேருக்கு இந்த மாதிரி வரும். சில பேருக்கு இன்ட்யூஷன் வந்து ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போகும்போது வரும். இல்ல ஒரு சில பேருக்கு வந்து
புக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த புக்ஸ் மூலியமா அவங்களுக்கு இன்ட்யூஷன் வரும். ஒரு சில பேருக்கு போன்ல பேசும்போது ஆட்டோமேட்டிக்லி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல பேசுவாங்க. ஆட்டோமேட்டிக்லி அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து ஏதாவது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது மூலியமா இன்ட்யூஷன் வரும். ஸோ இந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு தான் வந்து இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்ன்றதும் நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம ரொம்ப ஒரு அலர்ட்டா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கிடைக்கும். பிளஸ் யார் கேட்கறாங்களோ கைடன்ஸ் அவங்களுக்கு தான் கைடன்ஸ் வரும். வர இன்ட்யூஷனும் வந்து நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணல, இதை மதிக்கல அப்படின்னா அது நம்மளுக்கு வராது. அதே மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வருது அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணலன்னா கூட நெக்ஸ்ட் டைம் இன்ட்யூஷன் வந்து வராது. ஸோ மாஸ்டர்ஸ் இப்போ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா நீங்க ரிசீவ் பண்ணாதான் அவரால் ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி பண்ண ஹெல்ப் வந்து அதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணாதான் மறுபடியும் ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு தோணும். அதே மாதிரிதான் இன்ட்யூஷனும். ஸோ இந்த இன்ட்யூஷன் வந்து எப்படி வரும்? ஸோ இந்த இன்ட்யூஷன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஹார்ட் மூலயமா வரும். ஸோ ஹார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா உங்களோட இதயம் நான் அப்படின்னு சொல்றேன்னா அது வந்து ஃபீலிங் பேஸ்ட். நீங்க வந்து ஹார்ட் மூலயமா யோசிக்க மாட்டீங்க, மைண்ட் மூலயமா தான் நீங்க யோசிப்பீங்க. ஹார்ட் வந்து ஃபீல் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபீலிங் பேஸ்டு வரும் இன்ட்யூஷன். இந்த கடைக்கு போகணும் அப்படின்ற ஃபீல் ஆகுது அப்படின்றது சொல்லலாம். ஸோ ஃபீலிங் பேஸ்டு இன்ட்யூஷன் வந்து நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து கட் ஃபீலிங் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ ஸ்டொமக் வயிறு ஏரியால வந்து ஒரு கட் ஃபீலிங் எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது, இந்த இடத்துல எனக்கு தோணுது இந்த சாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கட் ஃபீலிங் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ மேபி சில பேருக்கு ரெண்டு இடத்துல இருந்தும் வரலாம், ஹார்ட்ல இருந்தும் ஃபீல் ஆகலாம், கட் ஃபீலிங்கும் வந்து அவங்களுக்கு வரும். சில பேருக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப வருஷமா பண்றவங்களுக்கு வந்து சில டைம் விஷன்ஸ் வந்து வரலாம். சில பேர் தேர்ட் ஐ விஷன்ஸ் இல்ல விஷன்ஸ் இல்ல ட்ரீம்ஸ் அப்படி கூட வந்து இன்ட்யூஷன் வந்து வரும். ஸோ இன்ட்யூஷன் எப்படிதான் வரும் அப்படிதான் வரும்ன்றதும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அவங்களுடைய உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்னவோ அதுல தான் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து ஃபீலிங் ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் வந்து அவங்க ஃபீலிங் பேஸ்டு அதிகமா இருப்பாங்க. ஸோ ஜென்ஸ் வந்து மைண்ட் அளவுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. லேடிஸ் வந்து ஃபீலிங் பேஸ்டு அவங்க வந்து அதிகமா இருப்பாங்க, அதிகமா ஃபீல் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபீலிங் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்யூஷன் வந்து ஃபீலிங் மூலியமா வரலாம். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன் எந்த ஒரு ப்ராப்ளம்க்கும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃபீலிங் என்ன சொல்லுது அது பேஸ் பண்ணி அவங்க வழிகளை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்ட்யூஷன் வந்து எப்பவுமே உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் வந்து கொடுக்காது. அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இன்ட்யூஷன் வந்து எப்பவுமே மாஸ்டர்ஸ் இருக்கட்டும், இன்ட்யூஷன் இருக்கட்டும், நம்மள வந்து ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். ஸோ இப்போ வந்து கூகுள் மேப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு கடையில போய் கேட்போம், ஓகே எனக்கு வந்து சென்னை போகணும், இங்கல இருந்து பெங்களூர்ல இருந்து நான் எப்படி போகணும் அப்படின்றது நம்ம கேட்போம். ஸோ அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க. ஓகே எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது, பட் இப்போதைக்கு இங்கல இருந்து நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு டேர்னிங் வரும், அந்த டேர்னிங்ல ரைட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பெங்களூர்ல இருந்து சென்னை போறதுக்கு ஒரு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா 5 கிலோமீட்டர் இல்ல 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்தரா அங்கல இருந்து கைடன்ஸ் வரும். ஓகே இங்கல இருந்து நீங்க வந்து இப்படி டர்ன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்ட்யூஷன் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். சில டைம் வந்து சம்பந்தமே இருக்காது. இப்போ வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கேட்குறீங்க. ஓகே எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகல,
எனக்கு வந்து இன்ட்யூஷன் வேணும். லைக் நான் என்ன பண்றது ஃபர்தரா அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க இன்ட்யூஷன் கிட்ட கேட்கும் போது இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணும். நீங்க வந்து மேபி நீங்க வந்து அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணும். ஸோ கல்யாணத்துக்கும் அன்னதானம் பண்றதுக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க மைண்ட் அங்க யூஸ் பண்ணீங்கன்னா அங்க வந்து லாஜிக் பார்ப்பீங்க. ஸோ லாஜிக்கே இருக்காது. நீங்க அந்த ஆக்ஷன் பண்ண மாட்டீங்க. பட் நீங்க எப்போ அந்த இன்ட்யூஷனை ஃபாலோ பண்றீங்களோ, ஓகே அன்னதானம் தானே சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நீங்க ட்ரை பண்றீங்களோ, அங்க ஒரு புது ஆளுங்களை நீங்க மீட் பண்ணலாம். இல்ல வந்து அங்க நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு புது ஐடியா உங்களுக்கு கிடைக்கலாம். இல்ல அந்த புது இடத்துக்கு போறீங்கன்னா அங்க ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அங்க மேரேஜ் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து நடக்கும்.